நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவுதான் நம்மளை கழுவி கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சாலும் திருப்பி திருப்பி அங்கேதான் போவோம். பைபிள் அதனாலதான் ரொம்ப ஒரு அழகான வார்த்தை, ரொம்ப அழகா பவுல் எழுதுறாரு, நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுகிறது போல. நிறைய பேர் முறைச்சு பாக்குறாங்க, யாரை பார்த்து என்ன சொன்ன அப்படின்னா, உங்களை திட்டல, பைபிள் இருக்கிற வார்த்தையை சொல்றேன் நான், யாரும் கோச்சுக்காங்க. நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுகிறது போல அப்படின்னு பவுல் எழுதுறாரு. இந்த நாய்கிட்ட இருக்கிற பழக்கம் என்னன்னா, சாப்பிட்றோம். அது யாரோ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, அது சொல்றது எப்படின்னு தெரியல, சொன்னாலே சாப்பிட்டுத அது வாமிட் பண்ணிடுமா, வாமிட் பண்ணிட்டு திருப்பி அதே அந்த வாமிட்டை திருப்பி சாப்பிடுமா. பாவத்துக்கு ஒப்பிட்டு எழுதுறார், எவ்வளவுதான் ஆண்டவர் உன்னை கழுவி வச்சாலும் திரும்பி திரும்பி போய் அந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறியப்பா. நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுகிறது போல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்மளை பார்த்தோன்னா ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு, நான் பாவம் செய்தேன் பின் வாங்கி போனேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். பல தடவை ஆண்டவரே மன்னிச்சு உன்னை திருப்பி திருப்பி அந்த இழந்த சமாதானத்தை சந்தோஷத்தை திரும்பி கொண்டு வந்து உன்னை ஒரு நல்ல ஸ்தானத்தில் வச்சாலும் மறுபடியும் ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டு நான் பாவம் செய்து, நமக்கு இதே பொழப்பு. பின்னு வாங்கின குண்டு ஊசி வாங்கின இதே பொழப்பு தான் நமக்கு. பின் வாங்கி போனேன், எத்தனை வாட்டி பின்னு வாங்குறது? கர்த்தர் இன்னைக்கு ஒரு விஷயம் கூட உங்களை பார்த்து கேட்கிறார், என் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? ஆமென். அவர் பட்சத்தில் நிற்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா?